இந்த தெருவில் தான் குடியிருக்கான்னு சொன்னானே. என்னென்ன சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தம்பி. கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போம் வராளான்னு. வேலை வெட்டிக்கிறதுலாம் எதுவும் போகிறதில்ல, இதே பொழப்பா போயிட்டுருக்கு. என்ன நக்கலா? அக்கறையில் கேட்டேன் தம்பி. மைனரே, இந்த தெருவில் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதை வராரு பாரு பொண்ணோட அப்பா, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க. இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? சரியான சந்தர்ப்பம், இதனால விட்டுறக்கூடாது. சார், என்ன நீ சாயங்காலம் தானே பெட்ரோல் போட்டோம், ஏன் ஸ்டார்ட் ஆகல? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமாங்க சார்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? பாருங்க தம்பி பாருங்க. இவன் எதுக்கு உள்ள நுழையிறான்? எனக்கு வயசாகி போச்சுன்னு ஸ்கூட்டர் சொல்லுதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். இன்னைக்கு என் பொண்ணு அவசரமா போகணும்னு சொன்னா. இதான் உங்க வீடா? இதான் நம்ம வீடுங்க. சரி தம்பி சரி தம்பி. சரிப்பா நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டாங்க. அம்மா கவி, கவிதா, அப்பா சீக்கிரம் வாமா. இந்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பார்த்து உட்காருமா. ஏதாவது ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாலோ? போலாமாம்மா? போலம்பா. இவங்களுக்குள்ள இந்த வேலையும் நடக்குதா? ரொம்ப அழகாக தான் இருக்கா. ஓகே ஓகே, பிக்கப் பண்ணிட வேண்டியதான். பின்னாடியே போய் அவள் எங்கே போகிறான்னு பார்த்துடலாமா? இவ்வளோ நேரம் இவன் எங்கே இருந்தான்? டேய் கார்த்தி, நான் ஆஃபீஸ் போகணும்டா. டேய் டேய், நீ அப்புறம் போய்க்கலாம், அவசர வேலை இருக்குடா. போடா. சாயங்காலம் நீங்க பஸ் சரிப்பா. திருப்பூர் வரைக்கும் போயிட்டு என்னப்பா? அம்மா இப்போ ஒரு வேடிக்கை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நான் உன்னை வழிமறிக்கிறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். சரி சரி, போ போ போ. பாத்தியா, கார்பரேஷன் டாக் பிடிக்க வர்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். யாரு சொல்றீங்க? வேற யாரு, நான் தான். முறைச்சு கத்தணும்னு ஓடி போயிட்டான். கிளம்புங்கப்பா. என்ன மச்சான் சைலண்டாவே இருக்க? ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, பார்த்ததுலேருந்து அவன் நினைப்பாவே இருக்குடா. என்னடா சொல்ற? எங்க பார்த்த? எப்படி பார்த்த? கொஞ்சம் விலாவரியா சொல்றா. அவளை முதல்ல கோயில தாண்டா மச்சான் பார்த்தேன். அதான் இந்த கோயில் படிக்கட்டுல எங்களை உட்காரச்சிட்டியா? இந்த கோயில் இல்லடா மாப்ள, நான் வழக்கமா போற பிள்ளையார் கோயில பார்த்தேன். என்ன மச்சு, பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு முருகன் கோயில் வந்து உட்கார வச்சிருக்க? இவன் வேற மச்சான். பிள்ளையார பார்த்த கையாட அவன் முருகன் கோயிலுக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம விவரமா தான் வர சொல்லிக்கிறான். டேய் மச்சான், அவன் தனியா தான் வந்தாளா? டேய், வந்ததுலேருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, அவனை பேச விடுங்கடா. நீ மேலே சொல்லு மச்சி. டேய், ஒரு பொண்ணை பார்த்தேன்டா தாண்டா சொன்னேன், அதுக்கேண்டா இவ்வளோ? அதுக்கே மச்சான் டென்ஷன் ஆகுற? பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. ஆமாண்டா மச்சான், கல்யாணம்னு பண்ணா அந்த மாதிரி பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும். என்ன மச்சான் அந்த மாதிரி பொண்ணுன்ற? அந்த பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போ. தேங்க்ஸ்டா மச்சான். இப்படியே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டுறா மச்சு. டேய், தலைப்பட ரிலீஸ் ஆகுது வாங்கடா. இவன் உட்காந்து புலம்பிட்டு டேய் வாடா போலாம். டேய் தலைப்படமா, என்ன விட்டு போறீங்க? நானும் வரேன்டா. டே மாப்பிள, தலைப்படம்னு சொன்னதையும் எப்படி ஒடியாராம் பாத்தியா? வாடா மாப்பிள, இன்னைக்கு உஞ்சளவு தான் பண்ணிட்டா போச்சு. ஏண்டா காலையில இருந்து கக்கா போகாம கூட கால் கடுக்க நின்னுக்கிட்டு இருக்கோம். கதை சொல்ல வர்றேன்னு சொன்ன கௌதாரிய காணமே. இதோ வந்துட்டேன் சார். பழையபடி நல்ல கதை ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றாரோ? வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். மறுபடியும் நீ தான் கதை ரெடி சொல்ல பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார். கால் டவுசரோட போனா முழு டவுசரோட வந்திருக்கான். ஏண்டா ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர், நான் உட்காருன்னு சொன்னா நீ உட்காந்துருவியா? சார் நீங்க தானே? இப்போ உட்கார் உட்கார். டேய் அந்த சவுக்கிய ரெடியா வை. சார். சார் டீ சாப்பிட்றீங்களா? இல்ல சார், எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அப்ப காபி சாப்பிட்றீங்களா? இல்ல சார், காபி டீ பால்லாம் சாப்பிட்றது இல்லை சார். வேற என்ன சாப்பிடுவீங்க? நமக்கு இந்த ஜூஸ் பழச்சாறு இந்த மாதிரி தான் சார். ஓ, ஜூஸு பழம் தான் சாப்பிடுவீங்களா? நம்ம வீட்டில் பழைய சோத்து தண்ணி தான் இருக்கு. இல்லைன்னா மாட்டுக்கு வைக்கிற குளிர்தானி தண்ணி இருக்கு, குடிக்கிறீங்களா? கேவலப்படுத்துறாப்லையே. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல சார். நம்ம மேட்ருக்கு வருவோம் சார். அப்ப கதையை நான் வரேன் சார். என்ன பேப்பர்ல தெருவில் யாராட்ட கடை வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கியா? இல்ல சார், ஸ்கிரிப்ட் சார். ஸ்கிரிப்ட் வந்து மைண்ட்ல இருக்கணும், பேப்பர்ல கூட. கூட வந்துட்டு உன் கதையா இல்ல களவாண்ட கதையா சொல்லு. அதாவது சார், நம்ம ஹீரோயினியை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படம் சார் இது. சார் நம்ம படத்துல மும்பை ஆர்டிஸ்ட போட்டுக்கலாம் சார். மும்பை அழகிய பொடி இல்ல பரவாயில்ல.
அவங்க வந்தா நமக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நடிப்பாங்க சார். என்ன காப்பரேட்? நான் சொல்றது என்னன்னா, நீ எங்க சுத்தி வர எனக்கு தெரியுது. நான் சொல்றத கேளு. முதல்ல இந்தியில ஹீரோயின் வேணும்ப, அப்புறம் ஷாருக் கான் வேணும்ப, அப்புறம் சல்மான் கான் வேணும்ப. நம்ம என்ன தமிழ் படம் எடுக்கிறோமா இல்ல ஹிந்தி படம் எடுக்கிறோமா? சார் நம்ம பாம்பேல இருந்து இறக்குமதி பண்ணி ஹீரோயினியை இறக்குனா அதை பாக்குறதுக்கு நம்ம 2 கண்ணு பத்தாது சார். புடனில 2 கண்ணு வேணுமா? டேய், கேமராமேனே ஒரு கண்ணுல பார்த்தாண்டா படம் எடுக்கிறாரு. 2 கண்ணை வச்சு என்ன பண்ண போற? பொண்ணுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல கதையை சொல்றா. சார் நான் கதையை சொல்றேன் சார். சொல்லு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில் வந்து நிக்குது சார். அந்த ஸ்டேஷன்ல ஒரு தண்டவாளம் இருக்கா? ஒரு ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா சார். ஒரு ட்ரெயின்ல ஒரு பொண்ணு தான் இறங்குமா? பல பொண்ணுங்க வந்து இறங்கும்டா. அந்த பொண்ணு தான் சார் நம்ம மும்பை ஆர்டிஸ்ட். ஓஹோ, நம்ம படத்துல மும்பை ஆர்டிஸ்ட் தானே சார்? இப்ப நம்ம கேமராவை கீழ இருந்து மேல வரைக்கும் கொண்டு போய் காமிச்சோம்னா அங்கதான் சார் நம்ம மும்பை நடிகை. ஏண்டா நீ கதை பண்ண வந்தியா சார், இல்ல சார், மும்பைல சார், போய் சார், ரெட் லைட்ல வேலை பார்க்க போறியா? இவன் அப்படியே புத்துனாப்புல தூக்கிட்டு போய் சுத்தி வேற ஆளு ரூட்ல போட்டு 4 காட்டு காட்டு. நானும் ஓத்தன்ட்டையா கதை சொல்லு கேட்டு பாக்குறேன். இன்னொரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்றான். இல்ல அவன் சொந்த கதையை சொல்றான். இல்ல என்ன இந்த மாதிரி சொல்லு விட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்றானே தவிர உருப்படியான ஒரு கதையை எவனுமே சொல்ல மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி ஆளுகிட்ட கதையை கேட்டு கேட்டு நமக்கு புளிச்சு போச்சு. ஒன்னு டிசைட் பண்ணுவோம். இனிமே அடுத்தவங்கிட்ட கதையை கேட்காம கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எப்படி